ஹலோ கைஸ், இன்னைக்கு ஒரு சாதாரண நாள். இன்னைக்கு என்ன பண்ணி நாளை ஓட்டலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் முடி அதிகமா இருக்கு. சரி, அதையாச்சும் வெட்டுவோம்னு சொல்லி முடி வெட்ட போயிட்டேன். நம்ம ஹாஸ்டல் பாத்தீங்கன்னா மெயின் ஏரியால இருந்து கொஞ்சம் அவுட்டர்ல இருக்கு. நீங்க எந்த கடைக்கு போகணும்னாலும் கொஞ்சம் தூரம் தள்ளி போய் தான் ஆகணும். நண்பர்களே, என்னன்னு பாத்தீங்கன்னா பசங்களுக்கு தோலிஸ் கூட ஒழுங்கா அமைஞ்சிருவாங்க. ஆனா தலையில நீங்க தண்ணி குடிச்சாலோ இந்த முடி வெட்டுறவர் மட்டும் அமையவே மாட்டாரு. எனக்கும் அதே கதிதான். நானும் முடி வெட்டுற கடைக்கு போயிட்டு முடிய வெட்டுங்க சார்னு சொன்னா தலையில தாண்டவாடி வச்சிருக்காரு. அந்த லட்சத்தை நீங்களே பாருங்க. ரைட்டு. முடி காமெடியா இருந்துச்சுன்னா கமெண்ட்ல ஒரு லாஃபிங் எமோஜி போட்டு விட்டுருங்க. ஹாஸ்டல் வந்துட்டு குளிச்சுட்டு தலையெல்லாம் துவட்டிட்டு பார்த்தா மத்தியானம் ஆயிடுச்சு. சரி, ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிட உட்காந்துட்டேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு சாம்பாரும் உருளைக்கிழங்கு பொரியலும் கொடுத்துருந்தாங்க. அதை உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு லேப்டாப் பார்த்துக்கிட்டு இருந்தேன். கடுசா இருக்கு. ஆஸ்பத்திரி ரொட்டியெல்லாம் இப்படித்தான் இருக்கும் போல் இருக்கு. சாப்பிட்டு சும்மா தான் உட்காந்துருந்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா திடீர்னு சாயங்காலம் ஆயிடுச்சு. சரி, நடக்கலாமேன்னு சொல்லிட்டு நடக்க போயிட்டேன். கொஞ்சம் தூரம் நடந்த உடனே திரும்பி பசிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு போய் பஜ்ஜி சாப்பிட உட்காந்துட்டேன். அதை அப்படியே சாப்பிட்டுட்டு ஒரு பாக்கெட் காரா பூந்தி வாங்கிட்டு ஹாஸ்டலுக்கு வந்துட்டேன். ஹாஸ்டல்ல உட்காந்து லேப்டாப் பார்த்துக்கிட்டே காரா பூந்தி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் நண்பர்களே. நமக்கு போர் அடிச்சாலே லேப்டாப் திறந்து யூடியூப் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்போம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜேகே தமிழ் பார்த்துக்கிட்டு இருந்தேன். எப்பயுமே என்டர்டெய்னிங்காகவே போயிட்டு இருக்கோம். பண்ணுக்கு பஞ்சமே இல்லை. அதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நைட் ஆயிடுச்சு. சரி, டின்னர் டைம் வந்துச்சு, டின்னர் சாப்பிடலான்னு சாப்பிட உட்காந்துட்டேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இட்லியும் சாம்பார் சட்னியும் கொடுத்துருந்தாங்க. அதையும் அப்படியே சாப்பிட்டு முடிச்சிட்டேன். எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. இனிமேல் சாப்பாடை பத்தி பேசினா வாய் இருக்காது. எனக்கு கேட்குது, ஒரு நாளைக்கு எத்தனை தடவை தாண்டா திம்ப அப்படின்ற வார்த்தை. அதெல்லாம் யாரும் கண்டுக்காதீங்க. அது அப்படிதான். அதை அப்படியே முடிச்சுட்டு மொட்டை மாடிக்கு வந்து உட்காந்து மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்படி பண்ணா வாழ்க்கையில நிம்மதி கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோ. டெய்லி உங்க வாழ்க்கையிலேருந்து 1 மணி நேரம் வேஸ்ட்டாக தான் போகும். அதனால தூக்கம் வந்துச்சுன்னா போய் தூங்குங்க.